Hello, good morning. Okay. இன்னைக்கு ரீடிங் என்ன மாதிரியான ரீடிங் பார்க்கலாம்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஃபினான்ஷியலி சில ஸ்டக் ஆன மாதிரி இருப்பீங்க. சில பேர் வந்துட்டு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கலாம் ஃபினான்ஷியலி. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் ஏன் இருக்குது, எதனால் இருக்குது தெரியுதா நமக்குன்றதை பார்க்கலாம். அதே நேரத்தில் ஏதாவது கைடன்ஸ், எதனா மெசேஜ் உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்குதான்றதும் பார்க்கலாம். ஓகே, இன்கேஸ் இப்போ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே கொஞ்சம் ஃபினான்ஷியலில் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஏதோ சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னா ஓகே நடந்துட்டுருக்குன்னா சீக்கிரமே அதை முடிகிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வந்தாச்சு. உங்களுக்கு இனி இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் சில விஷயங்கள் பட்டிருக்கீங்கன்னா மேபி சில பேர் வந்துட்டு ஹோம் சிச்சுவேஷன்ஸ் சில பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு படிப்பு விஷயமா நிறைய செலவு பண்ண மாதிரி தெரியுது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாதிரி. சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலி லைன், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் அந்த லைனில் வந்த ஏதோ ஒரு கர்மா அந்த மாதிரி சில விஷயங்கள்னாலேயும் உங்களுக்கு ஃபினான்ஷியலி பிளாக் இருந்த மாதிரி தெரியுது. எஸ், உங்களுடைய ஃபேமிலி அந்த லைன், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸோட அந்த இதுதான் ஜென்ரேஷனாக சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியலி பிளாக் உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்கு. இப்போ உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு பிளாக்கேஜ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ லைஃப்க்கு நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ண போகிறீங்க. நீங்கள் யூனிவர்ஸ், நீங்கள் அமைதியாக எல்லாத்தையும் தாங்கினதுக்கும் நிறைய ஃபினான்ஷியலி நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கும் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஒரு க்ரோத் வரக்கூடிய ஒரு டைமிங் வந்துருச்சுன்றதை தெரியப்படுத்துகிறாங்க.
சில இப்போதைக்கு நீங்கள் இந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு காரணமாக வந்துட்டு உங்களுக்கு சில உங்களுடைய லாயல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் கூட யாருன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பர்சனாக அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு உங்களுக்கு வழி நடத்தியிருக்கலாம். கடவுள் அவங்க மூலியமாக உங்களுக்கு வழி நடத்தியிருக்காங்க. சில ஐடியாஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்களை கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி சம்மந்தமாக தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளாக்கேஜ்ன்றது உங்களுக்கு இருந்திருக்கு. மேபி பாஸ்டில் சில பேர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்துட்டு தனக்கு இருந்த ஒரு பதவியை இந்த விதமான ஒரு ஜாப் ஏதோ ஒரு பதவி ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ஒரு தவறான சில விஷயங்கள் பண்ணதால் கூட உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு கர்ஸ் மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், ஜென்ரேஷனில் அந்த விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்திருக்கீங்க. இவ்வளோ நாளாக அதிகமான ஒரு நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத்துன்றது இல்லாமல் இருந்தது உங்களுக்கு பண விஷயத்தில். ஃபேமிலி ஜென்ரேஷன் அந்த லைன்னால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ காலமாக நீங்கள் அனுபவிச்சுருந்துருக்கீங்க. ஆனால் இப்போது அது முடிஞ்சிருச்சு, அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபினான்ஸ் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு க்ரோத் நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் லைஃப்பில் ஒரு இந்த கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்டு எடுக்க சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு கைடன்ஸ். Ace of Cups. இன்னும் ஏதாவது எனக்கு உங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் அதை பற்றி ஏதாவது தெரிய வருதான்னு பார்க்கலாம். ஓ, 555 significant, 44, 33.
எனக்கு தெரிஞ்சு குபேர் பகவானோட கதையில் வந்துட்டு குபேர் பகவானே அந்த வரம் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு பசியும் பட்னியுமாக இருந்து அப்புறம் அவர் டெய்லி போயிட்டு சாப்பாடு தேடிட்டு போவார் நைட்டில். அந்த மாதிரி போகும்போது ஒரு கோயில் உள்ள சிவன் கோயில் உள்ள போகிறாரு. போகும்போது ஒரு நாள் நைட்டுக்கு ரொம்ப அப்படியே தூக்கம் இல்லாமல் பசியிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா போகும் அந்த டைமில் அவருடைய நேம் குன்னிதியா குன்னதி ஏதோ நேம் வரும் அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது சிவன் பெருமாள் அவரோட கோயிலுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு அங்கே எதனா இருக்குதா சொல்லி பார்த்துட்டு இப்போ எதனா இருந்ததுன்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறாரு. போகும்போது அங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு நகை, அப்புறம் வந்துட்டு நிறைய பணம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்துட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே அவர் வந்து ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாரு. அப்படியே அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக வந்துட்டு அங்கே ஏற்றி வச்ச ஒரு தீபம் வந்து அணைஞ்சிருது. அணைஞ்சோட கோவில் எல்லாமே இருட்டாயிடுது. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்துட்டு அதை தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கு அதிகமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது வந்து அணைஞ்சு போகுது, காற்று வந்து அணைஞ்சு போகுது. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சட்டை போட்டுருந்த அந்த சட்டையை கழட்டிட்டு அவர் அதை கொளுத்திட்டு அந்த சட்டையினால வந்து தீபத்தை ஏற்றி வைக்கிறாரு. ஸோ இதுலேருந்து சிவபெருமான் வந்துட்டு அவர் பண்ண அந்த விஷயங்கள்னால அவர் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவருக்கு வந்துட்டு பொருள், இந்த மாதிரி பணம், பொருள், இந்த மாதிரி நகை எல்லாத்துக்குமே வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு வரன் அவருக்கு கொடுக்குறாரு. குபேரன் அந்த மாதிரி வரன் கொடுக்குறாரு. ஆனால் அந்த வரன் வந்து அவருக்கு வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது வந்துட்டு அவரோட அடுத்த பிறவியில தான் வந்ததாக தான் எனக்கு இந்த கதை இருக்குன்னு நினைக்கிறேன். குபேர் பகவானோட ஸ்டோரி அது ஏதோ கதை போகும் வேறு மாதிரி, ஸ்ரீலங்கா போவாங்க, இது அவரோட வேற ஒரு இருக்கு, நிறைய இருக்கு, ஞாபகம் இல்லை அந்த கதை எனக்கு சரியா. அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி குபேர் பகவான் அவரே அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு வரம் கிடச்சிருக்கு. அதனால மனுஷங்க நம்மளும் சில நேரத்தில் இந்த மாதிரியான பிளாக்கேஜ், இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் தான் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்போ 1 2 3 4 சொல்லும் போது சிக்னிஃபிகண்ட் நம்பர். அதனால் நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், எவ்வளோ தான் நமக்கு லைஃப்பில் பிளாக்கேஜஸ் வந்தாலும் அந்த தன்னம்பிக்கைன்றது எப்போவுமே இருக்கணும். அதே நேரத்தில் கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் லைஃப்பில் அடையலாம். அவர் அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த விஷயங்களை திருடிட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அவர் திருடலை. கடவுளை முன்னாடி இருந்த அந்த விளக்கு ஏதோ ஒன்று அணைஞ்சிருச்சு, கோயில் இருட்டாயிருச்சுன்றதுனால அவர் வந்து அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணார். அதனால் கடவுள் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவருக்கு அந்த வரம் கொடுத்துருக்குறாரு. ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி, நான் சொன்னதில் ஞாபகம் இல்லை கதை எனக்கு, இவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய அவருக்கு அடுத்த ஜென்மன்றதும் வரும், பிரம்மர் அந்த மாதிரி அந்த லைனில் வந்த ஒரு இதுவாக கூட. நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனக்கு இந்த கார்டு இப்போ நான் எடுத்த இந்த டைட்டிலுக்கு மணி பிளாக்கேஜஸ்ன்றது உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஜென்ரேஷன், அந்த ஒரு ஜென்ரேஷனாக வந்த சில உங்களுக்கு வந்துட்டு ஒரு கர்ஸ், அந்த கர்மா, அந்த மாதிரி சில விஷயங்கள்னால தான் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு மணி வைஸ் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. எல்லாம் பிளாக்கேஜ், ஸ்டக், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுருந்துருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு கிஃப்ட், அந்த டைமிங் முடிஞ்சிருச்சுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. நிறைய சைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர் மூலயமா உங்களுக்கு நிறைய சில விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்பீங்க, ட்ராகன் ஃப்ளைஸ் பார்ப்பீங்க, ஒயிட் ஃப்ளவர் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சயின்ஸ் கொடுக்க உங்களுக்கு டைம் வந்துருச்சு. ஆனால் இந்த பிக் நான் பார்க்கும்போது குபேர் பகவான் வந்து அவர் அந்த மூட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. அதே மாதிரி எனக்கு இதில் வந்துட்டு அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு அதை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது ஒரு இமேஜ். உங்களுக்கான நல்ல விஷயங்கள், ஒரு ஏஞ்சல் வர மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஏஞ்சல் மாதிரி வேங்ஸ் வச்சுட்டு எனக்கு வந்து இதில் வந்து குபேர் பகவான் தான் தெரிகிறாரு. அவர் வந்துட்டு உங்களுக்கான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இனிமேல் உங்கள் லைஃப்பில் எந்த விதமான ஸ்டாக் எதுவுமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. சொல்லும் போது 55
உங்களுடைய அந்த கர்ஸ் அந்த என்ன இருந்ததோ இவ்வளோ காலமாக உங்களுக்கு எந்த விஷயம் உங்களை தடை பண்ணிட்டு இருந்துச்சு, உங்கள் லைஃப்பில் ஒரு பிளாக்கேஜ் பண்ணி இருந்ததோ உங்களுக்கு மணி விஷயத்தில், அந்த விஷயங்கள் ரிமூவ் ஆகிவிட்டது. இப்போது உங்கள் லைஃப்பில் மழை கொட்ட போகிறது. உண்மை, கன்ஃபார்ம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், சில விஷயம் தெரிய வந்திருக்கலாம், சில க்ரோத் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம், சில விஷயங்கள் நீங்கள் இடம் சேல் பண்ணணும்னா அந்த சேலுக்கான ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கலாம். இவ்வளோ நாளாக நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் விற்க ட்ரை பண்ணி விற்காமல் இருந்திருக்கலாம், சில வீடு விற்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல பணம் உங்களுக்கு மாட்டி இருந்துச்சு, அந்த பணம் வரக்கூடிய அந்த ஒரு ஏதோ ஒரு வெளிச்சம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், நம்பிக்கை. ஓகே, the devil start new ஒரு விஷயம் முடிஞ்சு புது விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது, புது விஷயம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கான. நியூ லைஃப், நியூ திங்ஸ் happening. இன்னைக்கு ஃப்ரைடேவா? டே ஞாபகம் இல்லை, எனக்கு ஃப்ரைடே தான் நினைக்கிறேன். மெசேஜ் வந்துச்சு, ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அனுப்பிட்டாங்க, ஃப்ரைடே தான் நினைக்கிறேன். ஃப்ரைடே அதுவும் எனக்கு மணி பற்றி பேச வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே தான் நினைக்கிறேன். உங்களுடைய இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேம் கார்டு, திரும்ப சேம் கார்டு. நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன், இந்த 2 கார்டுமே நான் பார்த்தேன். பாட்டமில் பார்த்துட்டு நான் வந்து எடுக்கலை, எப்போவுமே மாதிரி தான் எடுக்கலை. நான் திரும்ப பண்ணிட்டேன், இது மேலே 2 பாப் ஆகுது, எடுத்து பார்த்தா சேம் கார்ட்ஸ். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பல முறை ட்ரை பண்ணி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஒரு விஷயம், எதிர்பார்த்த விஷயம் உங்கள் லைஃப்பில் வருகிறது. நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் உங்களுடைய ஒரு நல்ல கர்மா. டெத் கார்ட் 2 times கன்ஃபர்மேஷன். உங்களுடைய நியூ லைஃப்கான 2 times. எங்கே சாமி, இங்கே சாமி இங்கே இருக்கிறார்கள். டெத் கார்ட். டெவில்ன்றது டெத் கார்ட் தான். ஒரு நியூ லைஃப், ஒரு விஷயம் முடிஞ்சிட்டு, இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புது விஷயங்கள் தான் வருது, புது விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆரம்பித்து விட்டது இந்த புது வருடம். இந்த புது வருடம் ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ் நிறைஞ்ச ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்குது. எந்த காடஸ் உங்களுக்கு இன்னும் பிளஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த ஃபினான்ஷியலி உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாங்க, ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறாங்களான்றத. ஷியாமா காளி, blessings of good health. Blessings of good health. Shama Kali, blessings of good health. Angels, உங்களுடைய ancestors உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் தராங்கன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஒரு பீஸ்,
உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அமைதியாகவே போகிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒரு டிசம்பர் எண்டுலேருந்தே சில விஷயங்கள் ஒரு காமாக நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அமைதியாக ஆயிட்ட மாதிரியும் இருக்கும். சம்டைம்ஸ் டிசம்பர்லேருந்தே எல்லா விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் பயங்கர மாதிரி காம் மைண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அமைதி தெரியுது. சில பேர் ஃபேஸ் க்ளோ அப் ஆகிட்டு இருந்துட்டுருப்பீங்க. க்ளோ ஆகிட்டு நீங்கள் எப்போவுமே இருக்கிறத விட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் ஒரு பிளேஃபுல் எனர்ஜி இருக்குது எனக்கு. இங்கே பிளேஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஒரு ஹாப்பியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹாப்பினஸ் தெரியுது எனக்கு. கண்டிப்பாக நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த பாசிட்டிவான அந்த ஒரு விஷயம் தான் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்குது. ஹை ப்ரீஸ்டர்ஸ் ஹார்னஸ் மிஸ்டிக் பவர். உங்களுடைய மிஸ்டிக் பவர் என்ன? உங்களுடைய மிஸ்டிக் பவர் என்னன்றது எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறீங்க எல்லாருமே. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த உங்களுடைய மிஸ்டிக் பவராக நீங்கள் நினைக்கிறீங்கன்றது, அந்த விஷயத்தை இன்னும் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்கள் ஹாப்பினஸ்க்காகவும் உங்களுடைய நல்ல லைஃப்காகவும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த பணம் க்ரோத் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் இருக்குது. உங்களுடைய பவர் என்னவா இருக்குது? உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களுடைய ஒரு பவராக நீங்கள் நினச்சிருக்கலாம் லைஃப்பில். சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய சைலன்ஸ் ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகமாக அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் ஒரு பவராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வருது. உங்களுக்கு ஃபேஸில் இருக்கட்டும், உங்களுடைய பாடியில், உங்களுடைய ஃபிகர் மெயின்டெனன்ஸ், எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிகிறது. நல்ல எனர்ஜி இருக்குது. நல்ல எனர்ஜி. கண்டிப்பாக உங்களுடைய பணம் க்ரோத் ஃபினான்ஸ்க்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் சேஞ்சஸ் ஆரம்பிச்சது. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வரீங்க. ஒரு சில விஷயங்களை அந்த கர்மா செலமா அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்து ஒரு நியூ லைஃப்கான சில விஷயங்கள் உங்களுடைய ஃபினான்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட இல்லை, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில பாடியில் ஹேண்டில் டேட்டூ போட்டிருக்கலாம். யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஹேண்டில் டேட்டூ போட்டிருக்கலாம். யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நம்பர் 26 பார்க்குறதா இருக்கலாம். 26 26ன்றது டேட் ஆஃப் பர்த், இல்லை உங்களோட வீட்டு நம்பர், ஏதாவது உங்கள் ஃபோன் கடைசி நம்பர், ஏதாவது உங்கள் பின்கோட் இருக்கிற ஊரோட பின்கோட் நம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 26. வேறு ஏதாவது மெசேஜஸ்? மிரர் நம்பர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஒரு 09 பார்த்தீங்கன்னா ஒரு 90 அந்த மாதிரி மாற்றி 13னா 31 அந்த மாதிரி நம்பர்ஸ் கூட பார்க்குற மாதிரி இருக்கலாம் சில பேர்.
சில பேருக்கு வந்து ஒரு வியர்டாக இருக்கும் சில விஷயங்கள், ஒரு ஷேடோ மாதிரி எதனா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். சடனாக எதனா ஷேடோ பார்க்குற மாதிரி, அதுவும் சிக்னிஃபிகண்ட். உங்களுக்கு உங்களுடைய ஆன்செஸ்டர் அவங்களுடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ் தான் நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒரு நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஏதாவது ஒரு பர்சன் இப்போ இல்லைன்னா அவங்களோட ஷேடோ அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். யாருக்கு எப்படி ரெசனேட்டோ எடுத்துக்கோங்க. எல்லா மெசேஜ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணுன்றது கிடையாது. ஓகே, கண்டிப்பாக ஃபேஸ் க்ளோ அப் இருக்குது. பாடியில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. சில பேர் ஜிம்முக்கு போகிறது ஐடியாவில் இருக்கீங்க. நிறைய பேர் யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணிகிட்டு இருக்கலாம், பண்ண போகிறதாகவும் இருக்கலாம். நிறைய உங்கள் ஹெல்த் சம்மந்தமாக உங்களுடைய சாப்பிட்ற ஃபுட் டயட் அது விஷயமா, கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் அது விஷயமா நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்கோ. எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கட்டும், எல்லாமே டோட்டல். ஓகே, உங்களோட மணி விதத்தில் எந்த பிளாக்கேஜும் இனி கிடையாது. எல்லா பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் உங்களுக்கு எல்லாமே ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விதமாக தான் உங்களுக்கு இருக்கும் மணி விஷயத்தில். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.